Very good evening எல்லாருக்கும். நான் உங்க ஸ்ருதி மேம். and இன்னைக்கு நம்ம ஃபவுண்டேஷன் CBSE class 12ல நம்ம பயோடெக்னாலஜில principles and processes அப்படிங்கிற சாப்டர்ல ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் கவர் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பயோடெக்னாலஜினா என்ன, நம்ம பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன டூல்ஸ் எல்லாம் இருக்கு, ஆல் தட் we kind of saw in the previous session. Okay, so இன்னைக்கு part 2 of the classல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து we are going to continue off from where we left. So last time வந்து நான் என்ன சொன்னேன், நம்ம first of all வந்து ஒரு பர்டிகுலர் டூல் நம்ம சிந்தசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டிசையர்ட் ஜீனை எடுக்கணும். அந்த ஜீனை எடுத்து நம்ம ஜெல் எலக்ட்ரோஃபாரசிஸில் வந்து நம்ம டிஎன்ஏயை போட்டு அந்த டிஎன்ஏலேருந்து நம்ம எல்யூட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஜீனை நம்ம ப்ராசஸ் பண்ணி we go on to further processes. and அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டிசையர்ட் ஜீனை வந்து நம்ம எடுக்கும் பொழுது what is typically happening there, நம்ம அதை வந்து ஒரு வெக்டருக்குள்ள எடுத்து சொருகணும். ஸோ அதுக்கு ஒரு சில என்சைம்ஸ் தேவைப்படுது. அப்புறம் அந்த வெக்டர் எடுத்து நம்ம ஹோஸ்ட்குள்ள இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான மெத்தடாலஜிஸ் என்ன, ஹோஸ்ட் எடுத்துக்கிச்சா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும், வெக்டர்ஸ் எடுத்துக்கிச்சா இல்லையான்னு நமக்கு எப்படி தெரியும், இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே we saw in the previous class. Okay, in today's class we will be continuing with the process wherein exact step wise நம்ம இந்த entire biotechnology processல how do we take this gene, எப்படி நம்ம வெக்டர்ல போட்டு எப்படி நமக்கு தேவையான ப்ராடக்டா எடுக்க போறோம் அப்படிங்கறத நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். Okay பசங்களா, is it clear? So let's start off and நம்மளுடைய கம்யூனிட்டியில டெஃபினட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எல்லா லிங்க்குமே இருக்கு. அண்ட் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி நீங்க வந்து யூ கேன் start off with joining our community wherein எல்லா விதமான notes, PDF எல்லாமே notifications எல்லாமே you will be getting. Okay, and அது மட்டும் இல்லாம சேனல்ல மறக்காம subscribe பண்ணுங்க பசங்களா, because end of the day நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வருஷமா ஒர்க் பண்ணி உங்க எக்ஸாம்ஸை வந்து we're going to make it happen. Okay, is that all right? Can I see some stars in the chat box pasangla? Everybody, that is the spirit. Okay, fantastic. Now let's start off with biotechnology principles and processes. Okay, so இன்னைக்கு சாப்டர்ல வந்து like I said we will be taking the step wise process of principles and processes ன்னு சொல்லும்போது principles I've already discussed. என்னென்ன டூல்ஸ் இருக்கு, என்னென்னலாம் நமக்கு தேவை, ஏன் அதெல்லாம் தேவை, அது எல்லாமே I have discussed இல்லையா? ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா in our process அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணணும். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய டிஎன்ஏ வேணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய செல்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ப்ராபப்ளி நெயில்ஸ் ஒரு ஹேர் ஒரு என்னோட பிளட் ஒரு ஏதாவது ஒரு டிஷ்யூ இல்லை ஏதாவது ஒன்று கிடைக்கும். அதிலிருந்து முதல்ல நம்ம டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை குட்டி குட்டியா we have to கட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு தேவையான அந்த குட்டி பீஸை கரெக்டா we have to take it out. எடுத்து அதை ஒரு வெக்டர்ல சொருகணும். நான் அது வெக்டர்ல ஒட்ட வச்சதுக்கு அப்புறமா அந்த வெக்டரை ஒரு ஹோஸ்ட்குள்ள நம்ம செலுத்தணும். அதுக்கப்புறமா அந்த ஹோஸ்ட் அந்த டிஎன்ஏ எடுத்துக்கிட்டு அந்த டிஎன்ஏ ப்ராசஸ் பண்ணி அது புரோட்டீன் கொடுக்கறதுக்கான என்ன கண்டிஷன்ஸ் தேவையோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பக்காவா ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டிசையர்ட் ப்ராடக்ட் வந்து நமக்கு கடைசியில கிடைக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராசஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? Now first thing is isolating the DNA. So DNA is the genetic material நமக்கு தெரியும். Okay, and majorly வந்து எல்லாருக்குமே DNA தான் இருக்கு. Some of them have an RNA, ஒரு சில viruses have RNA, but mostly நமக்கு DNA தான் இருக்கு. So இந்த DNA தான் வேணும் அப்படின்னு சொன்னா அது பியூர் ஃபார்ம்ல கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், மிச்சம் இருக்கக்கூடிய என்னெல்லாம் மாலிக்யூல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் டிஸ்ட்ராய் பண்ணணும். கரெக்டா? So it can be the RNA, the protein, polysaccharide, லிபிட்ஸ் என்னெல்லாம் இந்த செல்ல இருக்கோ எல்லாத்தையும் நான் டிஸ்ட்ராய் பண்ணி கடைசியில எனக்கு அந்த டிஎன்ஏ மட்டும் கரைக்கிற மாதிரி ஐ ஹாவ் டு டேக் கேர். ஓகே, ஸோ அந்த ஒரு ப்ராசஸ்க்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஐ கேன் ஆட் என்சைம்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த செல் வால்
பிரேக் பண்றதுக்கு வந்து ஃபங்கைல ஐ வில் யூஸ் கைட்டினேஸ்ங்கிற என்சைம், பிளான்ட் செல்ல செல்யூலேஸ்ங்கிற என்சைம், லைசோசைம்ங்கிற என்சைம் ஃபார் த பாக்டீரியா. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் செல்லை முதல்ல ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா செல் வாலை டிசால்வ் பண்ணி அதோட கான்டென்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அதுல புரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்றதுக்கு புரோட்டியேஸ், ஆர்என்ஏ டைஜஸ்ட் பண்றதுக்கு ரைபோ நியூக்ளியேஸ், இந்த மாதிரியான எல்லா என்சைம்ஸையும் நான் ஆட் பண்ணி வேற எல்லா தேவையில்லாத மாலிக்யூல்ஸையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு okay, then what I will do, I will be adding little bit of chilled ethanol. okay, so அந்த chilled ethanol நான் அந்த மிக்சருக்கு ஆட் பண்ண உடனே என்னோட DNA வந்து it will begin to spool out. okay, so DNA அப்படின்னு சொன்னோடனே இந்த 7ஆம் அறிவு படத்துல வர மாதிரி மைக்ரோஸ்கோப் போட்டு ஓ வாவ் DNA அப்படின்னு நினைச்சுதான் நானும் முதல்ல லெபார்டரிக்குள்ள போனேன். போய் பார்த்தா இதோ இந்த மாதிரி தான் குழன்னு ஒரு நூல் எடுத்து இதுதான் DNA அப்படின்னு நாங்க என்னது இதுதான் DNA அடப்பாவிகளா அப்படின்னு அன்னைக்கு தான் தெரியும் this is called isolating DNA அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ஏமாந்துடாதீங்க, இது இப்படிதான் இருக்கும் ஆக்சுவல் டிஎன்ஏ வந்து பார்க்கறதுக்கு. ஃபர்தரா இதை நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்ல எல்லாம் ப்ராசஸ் பண்ணி பெரிய ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது தான் அந்த மாதிரியான டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்லாம் நம்மளோட நேக்கட் ஐஸ்ல நம்ம பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்யூட் பண்ற ப்ராசஸ் இஸ் நோன் ஆஸ் spooling. okay, so spool panni we will remove this DNA. so now we have isolated the DNA. so first step, is it clear Shabari and everybody else? yeah, is it clear? so first step la we have isolated the DNA. now next na enna pannom, indha DNA kutti kuttiya cut pannom because entire DNA eduthu ennala edume panna mudiyadhu, correct ah? so what I am doing is and the gene of interest ku I need to cut. so adukku na enna use panna poren, I am going to use a restriction enzyme. okay, so adu enna restriction enzyme, eppadi adukku nama per solluvom, and what are the other enna solradhu types of restriction enzyme, அதோட functioning எப்படி இருக்கும், இது எல்லாமே previous classல we have already dealt with. so மறந்து போயிட்டீங்கன்னா குயிக்கா அதை போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. okay, now இந்த gene of interest நான் எந்த enzyme வச்சு கட் பண்றேனோ அதே இதை வந்து நான் வெக்டர்லயும் சேர்ந்து கட் பண்ணும்போது வெக்டர்ல இப்படி ஒரு கேப் கிரியேட் ஆகுது and என்னோட ஒரு fragment ஒன்று கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ தட் இந்த ரெண்டு பக்கத்துலையுமே வந்து நான் ஒரே என்சைமை வச்சு கட் பண்ணியிருக்கிறதுனால ஐ வில் ஜெனரேட் சம் ஸ்டிக்கி எண்ட்ஸ் அண்ட் நான் அதை வந்து லைகேஸை யூஸ் பண்ணி இந்த இடத்துல போட்டு ஐ வில் கிரியேட் அ ஹைப்ரிடான ஒரு டிஎன்ஏ. ஸோ ஒரு புது காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால திஸ் இஸ் கால்ட் அஸ் மை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. Is it clear? so now once I have done this, okay, so sticky ends எல்லாம் generate பண்ணி now once I have done this, இந்த ஒரே ஒரு gene of interest ஓட ஒரே ஒரு இந்த ஒரு துண்டை வச்சு என்னால எதுவுமே பண்ண முடியாது. இந்த துண்டை நான் amplify பண்ணணும் இல்லையா? so அந்த amplification processக்கு I use this technique called the பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஏன்னா நான் என்னோட டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணி அதுலேருந்து இருக்கிற ஒரு சின்ன ஃப்ராக்மெண்ட்டை மட்டும் எடுத்து சப்போஸ் இந்த ஒரு வெக்டர் வந்து தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? ஸோ தட் இஸ் அ டிஃபிகல்ட் கொஸ்டின். ஸோ இந்த ஒரு ஜீனுக்கான மல்டிபிள் காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ஐ வில் யூஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஓகே, இஸ் இட் கிளியர் எவ்ரிஒன்? யா, alright. so now இந்த ஒரு particular polymerase chain reactionல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டிஎன்ஏ பிரிச்சிருவோம். ஓகே, ஸோ 2 strands of DNA இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த 2 strandsையும் நம்ம பிரிச்சிருவோம். பிரிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 2 செட் ஆஃப் ப்ரைமர்ஸ் ஆட் பண்ணுவோம். ப்ரைமர்ஸ்னா என்னன்னா ஸ்டார்டிங் ஸ்டெப் மாதிரி ஒரு சின்ன ஒரு துண்ட் ஆஃப் டிஎன்ஏ தட் வி வில் ஆட் ஹியர். ஓகே, ஒரு ஆர்என்ஏ ப்ரைமர்னு சொல்லுவோம். அண்ட் அதை நம்ம ஆட் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னோட டிஎன்ஏ இலாங்கேஷன் நடக்கிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். சரியா? ஸோ அதனால வந்து அந்த ப்ரைமர்ஸ் ஆர் நத்திங் பட் சின்ன சின்ன ஒரு ஆலிகோ நியூக்ளியோடைட்ஸ், ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ் that will be complementary to the DNA. okay, so இங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா they will extend the nucleotides. so இந்த டெம்ப்ளேட்டை வச்சு அதுக்கான காம்ப்ளிமெண்டரியான ஜீனோமிக் DNA வந்து it will be synthesized. okay, is it clear everyone?
If you have any questions, you can comment in the chat box, or you can always post a comment pasangla next class la, or enna eppa mudiyumo I will definitely clear all your doubts. Okay, is that clear? Okay, y'all can post all any questions irundhalum definitely thayangama post pannunga. Adutha class la illa koodi seekirathla we will give it a answer. Seriya? Very very soon. All right? Okay, fine. So இந்த ஒரு enzyme வந்து is going to extend the primer, and இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு amplification techniqueல கிட்டத்தட்ட 1 billion copies கிட்ட I can make of the single gene. Okay, so ma'am இந்த single gene வந்து நான் இப்படி repeat பண்றேனே, இந்த ஒரு processல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து what is exactly happening? Okay, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி first வந்து we are going to purify the DNA, and then we are going to add the primer, and then and the primer extend ஆனதும் நமக்கு multiple copies of இந்த ஒரு particular gene வந்து நமக்கு கிடைக்கும். Okay, so now in the பிரிக்கிற process itself, okay, நம்ம நார்மல் டெம்பரேச்சரை தாண்டி ஹையர் ஆன ஒரு டெம்பரேச்சருக்கு போகும்போது தான் இந்த ஒரு DNA நமக்கு பிரியும். It will get denatured. Okay, பட் ஆனா அந்த நேரத்துல நம்மளோட என்சைம்ஸை யூஸ் பண்ணோம்னா அந்த என்சைம்ஸும் denatured ஆயிடும். அப்போ then it makes no sense. So அதுக்காக வேண்டி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய அந்த ஒரு what do I say, அந்த ஒரு அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு என்சைம் வேணுங்கிறதுனால தெர்மோஸ்டேபிளான ஒரு ஆர்கானிசம், உதாரணத்துக்கு ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் உடைய அந்த ஒரு பாலிமரேஸை எடுத்து ஐ வில் ப்ராசஸ் இட் அண்ட் ஐ வில் யூஸ் இட் இன் திஸ் டெக்னிக். ஸோ அது வந்து தெர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற பாக்டீரியமோட பாலிமரேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஹை டெம்பரேச்சர்ல கூட இட் வில் ஃபங்க்ஷன் வெரி வெல். ஸோ அதனால இந்த ஒரு டாக் polymerase, thermus aquaticus oda polymerase தான் வந்து we will use in this particular reaction. Okay, so இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் multiple copies வந்து நான் produce பண்ணும்பொழுது what happens eventually எனக்கு multiple vectorsல போட்டு the probability of getting my product is much more, and அதோட yieldum increase பண்றதுக்கு எனக்கு ஒரு opportunity-ஆ இருக்கும். Clear? So first step is denaturation, where I will remove the strands. அப்புறம் annealing இங்கிற processல I will add the primers. Okay, then I will extend the strands using the Taq polymerase enzyme. Okay, so அது வந்து multiple times நடக்கும்போது கிட்டத்தட்ட 1 billion copies கிட்ட எனக்கு வந்து produce ஆகுது. Okay, Tanuja, Vikram, is it clear? Any questions so far? No, shall we continue? Everyone? Okay, good. Now, coming to in the ஒரு detailed ஆன process. See, this board exam பொறுத்தளவுல you might have to explain this with a short diagram. So அதனால தான் I have given you with a step wise இது. So you can always refer this for your இது. Okay, so the notes எல்லாமே will be there in your Telegram group once the class is over. So அதனால மறக்காம அங்க போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா பசங்களா? Is it okay? So அதனால இப்ப பாத்தீங்கன்னா denaturation கிட்டத்தட்ட 95 degreesல நடக்குது. அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கூல் பண்ணி 55 degreesல அதை anneal பண்ணி I am using the Taq polymerase around 72 degrees and I am conducting the extension. So denaturing, annealing, extension தான் வந்து PCR உடைய முக்கிய parts. Okay, so now that என்னுடைய gene of interest is ready, okay, and my recombinant DNA நான் தயாரிச்சாச்சு, வெக்டர்ல போட்டு தயாரிச்சாச்சு அப்படின்ற பட்சத்துல இப்போ நெக்ஸ்ட் வந்து அதை நான் ஹோஸ்ட்ல எடுத்துட்டு போற வழியை பார்க்கணும். கரெக்டா? ஸோ இப்போ நான் ஹோஸ்ட்ல எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஹோஸ்ட் செல் வந்து சும்மாலாம் ஏத்துக்க மாட்டான், அவனை ரிசீவ் பண்ண வைக்கணும். கரெக்டா? ஐ நீட் டு மேக் தெம் கம்பீட்டன்ட் ஃபார் டேக்கிங் அப் திஸ் டிஎன்ஏ. ஸோ அதுக்கு தான் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி நம்ம ஜீன் கன் டெக்னிக்ஸோ இல்லை ஹீட் ஷாக்கோ இல்லை கால்சியம் அயன்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லாட்டி வந்து மைக்ரோ இன்ஜெக்ஷன் மூலியமாவோ இன் சம் ஃபார்ம் நம்ம வந்து we will try to insert in the ஒரு vector inside the host. Okay, now இந்த ஹோஸ்ட் எடுத்துக்கிட்டாங்களா இல்லையாங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? that is based on the selectable markers. Okay, so இந்த selectable markers வந்து உதாரணத்துக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு நார்மலான ஈகோலைக்கு எந்த விதமான ரெசிஸ்டன்ஸும் கிடையாது.
ஆனா அந்த வெக்டரை எடுத்துக்கிட்ட ஈகோலைல வந்து there will be certain resistance. ஆனா அந்த ரெசிஸ்டன்ஸ்லயுமே வந்து based on insertional inactivation நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன் if you all remember. so அந்த insertional inactivation பேஸ் பண்ணி எந்த பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து இண்டிகேட்ஸ் இந்த ஒரு வெக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஹோஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கறத பார்த்து we will pick up the colonies that have been transferred. okay so இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் இப்போ வந்து டெட்ராசைக்ளினோட ரீஜன்ல நான் வந்து இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா டெட்ராசைக்ளின் ஜீன் as such உடைஞ்சிடும். அப்போ டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. ஆனா ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ஆம்பசிலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு ஆனா டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் இல்லையோ அவங்க எல்லாருமே என்னுடைய டிரான்ஸ்ஃபார்ம் ஆன ரீகாம்பினன்டான ஹோஸ்ட் அப்படின்னு ஐ கேன் conclude. okay so that becomes my selectable marker and other which I can decide. now once in the host has taken the vector அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வெக்டர் உள்ள போயிடுச்சு. அப்போ என்னுடைய அந்த ஃபாரின் டிஎன்ஏ, எனக்கு தேவையான அந்த டிஎன்ஏ வந்து நான் உள்ள செலுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். now இது வந்து பாத்தீங்கன்னா has to produce the desirable protein. now molecular basis of inheritanceல நீங்க படிச்சிருப்பீங்க that எல்லா டிஎன்ஏயுமே ஆர்என்ஏக்கு டிரான்ஸ்கிரைப் ஆகி ஆர்என்ஏ வந்து புரோட்டீனுக்கு டிரான்ஸ்லேட் ஆகுது. and அந்த டிரான்ஸ்லேட் ஆகிற புரோட்டீன்ஸ் தான் நமக்கு is going to give us a structural ஒரு definition of how exactly we're going to look like, or நம்ம ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, நம்ம ப்ராடக்ட் என்ன ரிலீஸ் பண்றோம், இது எல்லாமே அந்த புரோட்டீன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு தேவையான இந்த ஒரு புரோட்டீனுக்கான டிஎன்ஏ நான் உள்ள செலுத்தியிருக்கேன்றப்போ என்னுடைய இந்த புரோட்டீனை வந்து எண்ட் ஆஃப் த டே எனக்கு கிடைக்கணும். அப்போ அதுக்கு வந்து என்னோட ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ எக்ஸ்பிரஸ் பண்ணி அந்த எக்ஸ்பிரஸ் பண்ற டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏ ஆகி புரோட்டீன் ஆகி எனக்கு வெளியில எக்ஸ்பிரஷன் வரும்போது தான் ஓகே இந்த புரோட்டீன் எனக்கு கிடைச்சாச்சு அப்படின்னு தெரியும். ஸோ அது எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா ஐ நீட் டு கிவ் இட் appropriate-ஆன conditions. okay so large scale பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா particular vessels எல்லாமே இருக்கு. so அந்த vesselsல வந்து என்னால temperature, pH இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் and I can produce a particular protein. okay so என்னென்ன எனக்கு optimized ஆன conditions வேணுமோ எல்லாமே நான் அந்த வெசல்ல கோட் பண்ணிட்டேன் அப்படின்னா it will give all the conditions and as a result large scale நான் வந்து I can produce this. okay so இப்போ நான் எனக்கு கிடைக்கிற புரோட்டீன் நான் ஒரு டிஎன்ஏ எடுத்து ஒரு வெக்டர்ல போட்டு ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ தயாரிச்சு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சு ஒரு புரோட்டீன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இட் பிகம்ஸ் அ ரீகாம்பினன்ட் protein. okay so first அது large scale பண்றதுக்கு முன்னாடி சும்மா small scale நான் laboratoryல கூட பண்ணிட்டு அதுக்கப்புறமா I can take it to the large scale and produce it in the industries. okay so once the product is ready நான் அதை நிறைய separation techniques மூலியமா யூஸ் பண்ணி அதை பியூரிஃபை பண்ணி எடுக்கணும். பிகாஸ் எனக்கு தேவையான ஹோஸ்ட், எனக்கு தேவையான என்னுடைய ஹோஸ்ட், மீடியம் ஆஃப் கல்ச்சர், மிச்சப்படி அதுக்கு சப்போர்ட்டுக்கு நான் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து தான் அந்த வெசல்ல இட் வில் பி க்ரோயிங். ஸோ எனக்கு தேவையான ப்ரோட்டீனை மட்டும் நான் எடுக்கணும்னா அது நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நான் பியூரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அதனால வந்து இந்த ஒரு க்ரோத், ஓகே இந்த ஒரு கல்டிவேஷன் ஆஃப் ப்ராடக்ட் வந்து கண்டினியூவஸ் கல்ச்சராக நான் பண்ணலாம். வாட் இஸ் கண்டினியூவஸ் கல்ச்சர் அப்படின்னு சொன்னால், நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு வந்து புதுசாக நான் வந்து ஒருத்தரை கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும், அங்கே இருக்கிறவங்க வந்து அங்கே இருக்கிற சாப்பாடு தண்ணி இதெல்லாம் வந்து பார்த்து செட் ஆகி அட்ஜஸ்ட் ஆகிறதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் வந்து லேக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிளாக தான் இருக்கும், பெருசாக நமக்கு ப்ராடக்ட் கிடைக்காது. ஏன்னா நம்ம மைக்ரோப்ஸ் எல்லாமே இஸ் கெட்டிங் அட்ஜஸ்டட். ஸோ ஒன்ஸ் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேஸ் முடிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா ஓகே நவ் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு ஸ்பீட்ல வந்து எக்ஸ்போனென்ஷியலான ஒரு growth வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே அண்ட் தென் ஒன்ஸ் எல்லாருக்கும் வயசாயிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாக்னேட் ஆகி they'll all start dying. ஓகே ஸோ நம்ம இந்த கண்டினியூவஸ் கல்ச்சர்ல என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா,
ஃபர்ஸ்ட் ஒரு 100 பேரை உள்ள விடுறோம். அவங்க 100 பேரும் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபேஸ்ல சூப்பரா டிவைட் ஆயிட்டு இருக்காங்க, ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற நேரத்துல நம்ம என்ன பண்றோம், இன்னொரு 100 பேரை ஃப்ரெஷ்ஷா உள்ள அனுப்புறோம். ஓகே, ஸோ இன்னொரு 100 பேரை அனுப்பும் போது இந்த 100 பேர் வந்து ஃபர்ஸ்ட் போன 100 பேர் வந்து ஓகே நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற ஸ்டேஜுக்கு வரும்பொழுது நான் அப்புறமா அனுப்பிச்ச 100 பேர் வந்து பயங்கர ஃபாஸ்டா வளருவாங்க. ஸோ ஒரு பக்கத்துல நான் வந்து பழைய மீடியம் ட்ரெயின் அவுட் பண்ணி என் ப்ரோட்டீன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருப்பேன், இன்னொரு எண்டில் ஆக்டிவான இந்த செல்ஸையும் ஆட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ கண்டினியூவஸாக அது வந்து பயங்கர ஒரு சூப்பர் க்ரோத் ஃபேஸ்லயே இட் வில் கீப் continuing. Okay, so இதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய yield, higher yield of the same desired protein எனக்கு கிடைக்கும். Alright, is it clear? So now இந்த மாதிரி எனக்கு பண்றதுக்கு like I said பெரிய பெரிய vessels தேவைப்படும். Now what are these vessels அப்படின்னு பார்த்தோம்னா they are called as bioreactors. Okay, so இந்த bioreactorsல வந்து 100லேருந்து 1000 liter of cultures வந்து என்னால ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்டாக இருந்தாலும் அவங்களுடைய என்சைம்ஸ் இல்லை எனக்கு தேவையான எந்த ஒரு பிளான்ட், அனிமல், ஹியூமன் செல் எதுவாக இருந்தாலும் என்னால் அதுக்கான ரா மெட்டீரியல்ஸை உள்ளே போட்டு எனக்கு தேவையான ஆப்டிமம் கண்டிஷன்ஸை கொடுத்து டெம்பரேச்சர், பிஹெச், ஓகே என்னென்ன சப்ஸ்ட்ரேட் இருக்கணும், சால்ட் இருக்கணும், விட்டமின் இருக்கணும், ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கணுங்கிறதுலேருந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி செம்மையான ஒரு கண்டிஷனில் என்னால் இவங்களை எல்லாரையுமே I have to, I can culture them. Okay, is it clear? So ஒரு சில டைப் ஆஃப் ரியாக்டர்ஸ் இருக்கு, நிறைய விதமான டைப்ஸ் ஆஃப் ரியாக்டர்ஸ் இருக்கு. அதுல வந்து ஸ்டர்ட் டேங்க் ரியாக்டர் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் யூஸ்வல் அண்ட் காமன்லி யூஸ்ட் கைண்ட் ஆஃப் அ பயோரியாக்டர். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், ஒரு கர்வ்டு பேஸோட இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பயோ வெசல் இது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம கிரைண்டரில் வந்து ஒரு கல் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை மிக்சியில் வந்து எப்படி வந்து மிக்ஸ் ஆகுமோ அந்த மாதிரி வந்து there is a stirrer that will keep mixing all the contents. Okay, all the oxygen, எல்லா கல்ச்சர் எல்லாத்தையுமே வந்து it will keep mixing. ஸோ ஒரு அஜிடேட்டர் சிஸ்டம் அந்த ஸ்டரிங் அண்ட் மிக்சிங்க்கு வந்து இருக்கும். ஆக்சிஜன் டெலிவர் பண்ணுறதுக்கு ஃபோம் கண்ட்ரோல், டெம்பரேச்சர் கண்ட்ரோல், பிஹெச் கண்ட்ரோல், இது எல்லாத்துக்குமே எனக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ சாம்பிளிங் போர்ட்ஸ் இருக்கும் பசங்களா, வேர் பீரியாடிக்காக என்னால் எடுத்து ஓகே இந்த வால்யூம் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து இஸ் இட் ஹெல்பிங் மீ, ஓகே இஸ் இட் கரெக்டாக தான் இருக்கா, இதுக்கு எனக்கு தேவையான ப்ரோட்டீன் தானா அப்படிங்கிறத பீரியாடிக்காக ஐ கேன் செக் also. Is it clear? So this is how it will look. So a normal stir tank reactor na இந்த மாதிரி உள்ள வந்து there will be sparged blades, அதுக்கு அப்புறமா there will be proper ஆன ஒரு agitating system எல்லாம் mix ஆகி it is going to give sparged stir tank reactor na அதே mixing will happen, but ஆனா கீழ் வழியாக gas bubbles விட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த gas bubbles வந்து will help to mix the whole thing. So அதுதான் வந்து sparged tank reactor ரியாக்டருக்கும் ஸ்டர்ட் டேங்க் ரியாக்டருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ரெண்டுமே ஸ்டர்ட் டேங்க் டைப் தான், பட் ஒன்று வந்து சிம்பிள் டைப், இன்னொன்று வந்து இஸ் அ sparged stir tank where the gas வந்து sparged bubbles are it is introduced in the system. Okay, clear pasangla? Now the last topic for this entire chapter is downstream processing. Okay, so downstream processing la வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒரு பயோசிந்தட்டிக் ஸ்டேஜ், அதாவது சீரீஸ் ஆஃப் ப்ராசஸஸில் நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த ஃப்ராக்மெண்ட்ஸை எடுத்து அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எலக்ட்ரோஃபாரசிஸ் மூலியமாக எடுத்து அதை வந்து வெக்டரில் சொருகி அதை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி ஹோஸ்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஹோஸ்ட்டுக்கு கண்டிஷன் கொடுத்து எல்லாத்தையும் வளர்த்து நம்ம ப்ராடக்ட் ஆக்கியாச்சு, ப்ரோட்டீன் வந்தாச்சு அப்படின்றப்போ அதை டைரெக்டாக எடுத்து நம்மளால் மார்க்கெட் பண்ண முடியாது. அதை வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ராசஸஸில் நம்ம ப்ராசஸ் பண்ணி அதை வந்து செப்பரேட் பண்ணி பியூரிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங் தான் we call as downstream processing. ஓகே, ஸோ சூட்டபிளான ப்ரெசர்வேட்டிவ்ஸ் போட்டு அது எப்படி ஸ்டோர் பண்ணலாம், அது எப்படி வந்து நம்ம கன்சியூமர் வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாங்கிறது வந்து we have to work on. அதே மாதிரி ட்ரக்ஸாக இருந்ததுன்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் தாண்டி it has to be taken across. Okay, so quality testing,
குவாலிட்டி அஷூரன்ஸ் இது எல்லாமே அனாலிசிஸ் எல்லாமே பண்ணி நம்ம வந்து லாஸ்ட்டாக அந்த ப்ராடக்டை வந்து ஃபைனலாக ஓகே இதுதான் ப்ராடக்ட் அப்படின்னு மார்க்கெட்டில் விற்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிற எல்லா ப்ராசஸுமே வில் கம் அண்டர் திஸ் டவுன் ஸ்ட்ரீம் processing. ஓகே பசங்களா, ஸோ ஃபண்டமெண்டலாக நம்மளோட அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்து ஆல் த ப்ரீவியஸ் ஒர்க். நம்ம வந்து டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணுறது, அப்புறம் அது வெக்டரில் சொருகிறது, அப்புறம் ஆம்பிளிஃபை பண்ணுறது, அப்புறம் ஹோஸ்டில் அனுப்புறது, ஹோஸ்டில் அனுப்பி அந்த கல்ச்சர் ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். அப்புறமா அதை நம்ம பெரிய வெசலில் போட்டு ப்ராப்பரான கண்டிஷன்ஸில் அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ஈல்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா that comes my fermentation process. Now once that is complete, என்னோட purification stage will come under the downstream processing. All right, is it clear? Shanmuga Priya, cockroach irukku kanna neetukku, cockroach, frog, both are there for the NEET exam. We will cover it very soon, don't worry. Ellathime nama cover panikalam, no problem at all. So is it clear so far, Divyesh, Vikram, Tanuja, Shabri, Shanmuga Priya? I hope it's all clear. Yeah. So let's solve some questions, but before that, நம்ம Xylem Learning தான் சவுத் இந்தியாவோட லீடிங் எட்டெக் பசங்களா. நீங்கள் பிரில்லியண்டான மைண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே சூப்பராக. ஸோ ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கோல்ஸை இன்னைக்கு பர்சூ பண்ணி செம்மையாக அவங்களோட ட்ரீம்ஸை வந்து பர்சூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட ஆஃப்லைன் கேம்பஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. எக்கச்சக்கமான செஷன்ஸ் கேரளாவில் இருந்தாலும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆஃப்லைன் கேம்பஸ் வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, 600 பசங்களுக்கு மேலே படிக்கிறாங்க, நிறைய பெஸ்ட் தமிழ் டீச்சர்ஸ் இருக்காங்க அங்கே. அண்ட் இஃப் யூ சி காந்திபுரம் பஸ் ஸ்டாப்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ யூ கேன் ஈஸிலி ஆக்சஸ் இட். அண்ட் இஃப் யூ சி நம்ம கான்ஃபிடென்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி ப்ராப்பரான டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே வந்து இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ அதனால நம்ம டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓட இன்டராக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, வீக்னஸ் என்ன எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி we will make sure that you do a very very good job. ஸோ அதனால நம்ம நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற பசங்களுக்கு ஆன்லைன் கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th படிச்சுட்டே இருக்கிற பசங்களுக்கு தளபதி பேட்சஸ் தேர். ஸோ நீங்கள் டைரெக்டாக இந்த கோடை ஸ்கேன் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட உங்களோட என்கொயரிஸை கேட்டுக்கலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ எவ்வளோ மேம் இந்த கோர்ஸ் அப்படின்னா இஸ் அபவுட் ஸ்பெண்டிங் 40 rupees. ஓகே, கண்டதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்ம 40 ரூபா செலவு பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. நம்ம வெட்ரி பேட்ச் வந்து இஸ் ஃபார் த ரிப்பீட்டர்ஸ். ஸோ தளபதி அண்ட் வெட்ரி ரெண்டுமே வந்து ஆன்லைனான கோர்சஸ். ஸோ வெற்றியும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் ரீசனபிள் ப்ரைஸ் பசங்களா. ஒரு நாளைக்கு 63 rupees மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அவர் ஆன்லைன் கோர்சஸ். ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து நம்மளோட MAARA batch which is there in the offline campus in Coimbatore. ஸோ அதனால நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை சீக்கிரமாக எடுத்துக்கலாம். Okay, I hope it's all clear பசங்களா. Now let's go into solving some questions for today. எந்த ஒரு சோர்ஸ்லேருந்து நம்ம டிஎன்ஏ பாலிமரேஸ் யூஸ் பண்ணி பிசிஆர் டெக்னிக்ஸ் பண்ணுறோம் அண்ட் ஏன் இதை யூஸ் பண்ணுறோம்? ஸோ கிளியராக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தர்மஸ் அக்வாட்டிகஸ் அப்படிங்கிற இதிலேருந்து இருக்கக்கூடிய இந்த டாக் பாலிமரேஸை தான் நம்ம எடுக்கிறோம். ஏன் எடுக்கிறோன்னா அந்த பிசிஆர் டெக்னிக்கு தேவையான ஹை டெம்பரேச்சரில் அதுதான் வித்ஸ்டாண்ட் ஆகும். நம்மளோட நார்மல் பாலிமரேஸ் எல்லாமே இட் வில் கெட் டீநேச்சர்ட். ஸோ அதனால தான் நமக்கு அந்த ஒரு ஹை டெம்பரேச்சரில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய பாலிமரேஸ் தேவை. ஸோ விச் இஸ் சீன் இன் த கேஸ் ஆஃப் நம்மளுடைய டாக் polymerase. Okay, so that will be the answer. So இதெல்லாம் தான் keywords that I am underlining or I have bolded. So அதை மட்டும் நீங்கள் வந்து clean-ஆ படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் ஃப்ரேம் பண்ணும்போது கீவேர்ட்ஸோடு இருக்கும் போது you will all get full marks. Okay, now any recombinant DNA with a desired gene is required in billion copies. Okay, எப்படி இந்த ஆம்பிளிஃபிகேஷன் நடக்குது? ஸோ எஸ், நமக்கு வந்து ஒரு காப்பியை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான காப்பீஸ் தேவை. நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு? we are going to use a technique called PCR. Okay, and இந்த PCRல 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு, which is denaturation, annealing and extension. So denaturationனா இந்த ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் DNA நம்ம பிரிக்க போறோம். annealingல வந்து 2 செட் ஆஃப் பிரைமர்ஸை யூஸ் பண்ணி நம்ம அட்டாச் பண்ண போறோம். and then extensionல வந்து நம்ம DNA polymerase, அதாவது டாக் பாலிமரேஸை யூஸ் பண்ணி நம்ம
இந்த ஒரு ஜீனோமிக் டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆம்பிளிஃபிகேஷனை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ மேபி உங்கள் போர்டு எக்ஸாமில் கேட்கும்பொழுது குட்டியாக ஒரு டயக்ராமும் நீங்கள் பக்கத்தில் சைடில் ஈச் ஸ்டெப்பை காட்டுற மாதிரி வரைஞ்சிட்டீங்க, ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி அப்படின்னு சொன்னால் full marks for this answer as well. Alright, now எப்படி வந்து bioreactor has helped in biotechnology, இந்த development எப்படி help பண்ணிருக்கு அப்படிங்கிறது first question. most common யூஸ் பண்ணியிருக்கிற bioreactorக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி 2 parts of the question கேட்டிருக்காங்க. so first partக்கு நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஒரு bioreactorsல தான் நம்மளோட இந்த கல்ச்சர் எல்லாத்தையும் க்ரோ பண்ணி நம்ம மீடியமில் we are going to synthesize our protein. ஸோ லார்ஜ் வால்யூமில் ப்ராசஸ் பண்ணி ஹையர் ஈல்ட் ஆஃப் நமக்கு தேவையான ப்ராடக்டை எடுக்கிறதுக்கு நமக்கு இந்த ஒரு பயோரியாக்டர் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து ஆப்டிமல் கண்டிஷன்ஸில் ஒரு நல்ல இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஒரு லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷனுக்கு இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, தட் இஸ் த first question kana answer. second type வந்து like I have told you stirring type. okay, so stir tank bioreactor தான் வந்து ரொம்ப ரொம்ப காமன். அதில் 2 டைப் படித்தோம், simple and sparse, பட் ரெண்டுமே வந்து stir type தான். okay, so அதனால வந்து this is how you will frame your answers. okay, so I hope this class was useful பசங்களா. இதோட நம்மளோட principles and processes chapter வந்து முழுமையா முடிஞ்சாச்சு. okay, and நம்மளோட டெலகிராம் கம்யூனிட்டியில் இமீடியட்டாக நோட்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகிடும். ஸோ மறக்காமல் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசங்களா. ஸோ தேட் நம்ம டான்னு சிலபஸ் முடிச்சுட்டே போயிட்டுருக்கலாம், ரிவிஷன் முடிச்சுட்டே போயிட்டுருக்கலாம். அண்ட் நம்ம எண்ட் ஆஃப் த இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாசா ஓகே என்ன வேணால் எப்படி வேணால் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன்ற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக we can come up with our answers. okay, is that all right? So if you have any other questions டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்க பசங்களா. Any other questions? Anybody? If not, let's wind up the class for today. Yeah? Alright, so அடுத்த கிளாஸ்ல சீக்கிரமே உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். பட் அதுக்கு முன்னாடி keep revising and take care of yourselves. Okay? Bye பசங்களா. See you all very soon. Bye bye.